ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இப்போ ஒரு உளுந்தங்கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சிங்க. உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை உளுந்து ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்டு 1 கப்பு உளுந்துக்கு 1 கப் வெல்லம் அல்லது கருப்பட்டி அண்டு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி அதை வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்லேங்க ஒரு 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பேனில் அதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா பொங்கி வரும். அதை அரைச்சி பேஸ்ட்டுங்க. அதை கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தங்களி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் மூட்டு போனுக்கு அவ்வளோ சத்து. லேடிஸ்க்கு வர பேக் பெயின், வயசானவங்களுக்கு வர மூட்டு வலி எல்லாத்துக்கும் இது ஒரு சிறந்த நிவாரணம். இதை வாரத்தில் 2 நாளைக்கு எடுத்திங்கன்னா அவ்வளோ ஹெல்தி. இது பொங்கி வருது பாருங்கள். நல்லா கிண்டி விட்டே இருங்க. நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாக உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. லேடிஸ் 30ஸ்க்கு மேலே ஆகிட்டா பேக் பெயினால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை சாப்பிட்டே வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரெமெடி. இது நல்லா கலக்கிட்டங்களா. இப்போ பொங்கி 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 வந்துகிட்டே இருக்கும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டே வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்சு சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பதம் வந்ததும் கடைசியாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி வச்சு பாதாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாதாம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.